கடந்த புதன்கிழமை கேட்ட கடைசி வினாக்குரிய விட என்னென்னு தெரியுமா? இதுக்குரிய சரியான விட 100 தான். இதுக்குரிய சரியான விட. இதுக்கு 100 எப்படி வந்து விளக்கமாக பார்ப்போம். பொட்மேஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி தான். வகுத்தில் முதல்ல செய்யணும். அப்போ 100 10ஆல் வகுத்தோம்னா வரப்போகிறது 10. அடுத்ததாக பெருக்கலை செய்யணும். அப்போ 10 10ஆல் பிரிக்கணும்னா 100. அடுத்தது கழித்தல். இப்போ 100ல் 10 கழிச்சோம்னா 90. பிறகு கூட்டல் 90ஓட 10 கூட்டினோம்னா 100 தான் இதுக்குரிய சரியான விட. சரி, இப்போ இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்த 5 கேள்விகள் ரெடி. 5மே இது வரைக்கும் பார்த்த பொட்மேஸ் சம்மந்தப்பட்ட கேள்வியில் ஒரு வசன கேள்வி, ட்ரிக் சம்மந்தப்பட்ட கேள்வி. கொஞ்சம் வாசித்து 5க்கும் 5 எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். கேள்வி இலக்கம் 1 தர்க்க புதிர் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஒரு கூடையில் சில அப்பிள்கள் உள்ளன. ஒவ்வொரு நாளும் பழங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு ஆகிறது. 30 நாளில் கூடை முழுவதுமாக நிரம்பினால் கூடை பாதியாக நிரம்ப எத்தனை நாட்கள் எடுக்கும்? இதுக்குரிய ஆன்சர் என்ன? கூடையில் அப்பிள்கள் உள்ளனவாம். ஒவ்வொரு நாளும் பழங்கள் எண்ணிக்கை 2 மடங்காக தான். 30 நாளில் கூடை முழுவதுமாக நிரம்பினா கூடை பாதியாக நிரம்புறதுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும்னு கேட்டது. ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்குரிய சரியான விட 29. சிலர் 15 போட்டிருப்பீங்க, அது தவறானது. 29 தான் இதுக்குரிய சரியான விட. 30 நாளில் முழுவதுமாக நிரம்புதண்டா 2 மடங்கு ஆகி கொண்டு போய்க்க அதுக்கு முதல் நாள் அரைவாசியாக இருந்திருக்கும். 29வது நாள் அரைவாசியாக இருந்திருக்கும். 30வது நாள் 2 மடங்கு ஆகும்போது முழுவதுமாக நிரம்பப்பட்டிருக்கும். 2 மடங்காக ஒவ்வொரு நாளும் 2 மடங்கு ஆகிறபடியாக 29வது நாள் அரைவாசியாக இருந்திருக்கும். 29வது நாளில் அரைவாசியாக இருந்திருக்கும். 30வது நாளில் தான் முழுவதுமாக நிரம்பியிருக்கும். அப்போ 29வது நாளில் தான் அரைவாசியாக இருந்திருக்கும். 29 இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 2 வயது சம்பந்தப்பட்ட கேள்வி. என் தம்பியின் வயது, அதாவது இப்போதைய வயது, என் வயதின் பாதியாகும். என் தம்பியின் வயது என் வயதின் பாதியாகும். எனக்கு இப்போது 20 வயது. இப்போது எனக்கு 20 வயது ஆகிறது என்றால் எனக்கு 40 வயது ஆகும்போது என் தம்பியின் வயது என்ன? என் தம்பியின் வயது என் வயதின் பாதி. இப்போதைய வயது, எனக்கு இப்போதைய வயது 20. அப்போ தம்பியின் எத்தனை வயதுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு 40 வயதாகும்போது தம்பியின் வயது என்னன்னு கேட்டுக்கிட்டாக்கு இதுக்குரிய சரியான விட என்ன? 20 அல்லது 30? நான் இதுக்குரிய ஆன்சரை சொல்கிறேன். இதுக்குரிய சரியான விட 30 தான். இதுக்குரிய சரியான விட. இந்த 30 எப்படி வந்து விளக்கமாக பார்ப்போம். என் தம்பியின் வயது என் வயதின் பாதியாகும். அதாவது இப்போது என் வயது 20. அப்போ தம்பியின் வயது பாதி என்றபடியாக 10 வயது தான் இப்போ தம்பியின் வயது. அதாவது இவரை விட 10 வயது குறைஞ்சவரான் தம்பி. அப்போ இப்போது எனக்கு அதாவது 40 வயது ஆகும்போது, எனக்கு 40 வயது ஆகும்போது தம்பிக்கு 10 வயது குறைவாக இருக்கும். அப்போ 30 வயது தான் இப்போது தம்பியின் வயது. அப்புறம் 40 அரைவாசி 20 என்று போற்றக்கூடாது, பிழையானது. 30 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 3 இப்போது எண் தொடர்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி. இதுக்குரிய ஆன்சர் என்ன? இதே மாதிரி நிறைய கேள்வி பார்த்துருக்கோம். இதுக்குரிய ஆன்சர் என்ன? இதுக்குரிய சரியான விட 42. இந்த 42 எப்படி வந்ததுன்னு தெரியுமா நினைக்கிறேன். 2, 6, 12, 20 கூடிக்கும்போது பார்த்தோம்னா இங்கே இதில் 4 கூடுபடுது, அடுத்ததில் 6 கூடுபடுது, அடுத்த 12க்கும் 20க்கும் இடையில் 8 கூடுபடுது. அதே மாதிரி 20க்கும் 30க்கும் இடையில் 10 கூடுபடுது. வடிவ பார்த்தோம்னா 4, 6, 8, 10 கூடிக்கொண்டு போகுது. அப்போ அடுத்தது கூட போகிறது 12. அப்போ 30ஓட 12 கூட்டோம்னா 42 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 4 வயது சம்பந்தப்பட்ட கேள்வி. ஒரு தாயின் வயது அவளது மகனின் வயதை விட 5 மடங்கு அதிகம். 4 வருடங்களுக்கு முன்பு அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை 40 எனின் தாயின் தற்போதைய வயது என்ன? கொஞ்சம் குழப்பமான கேள்வி. திரும்ப இருக்க கேள்வியை பார்த்தா புரியும். ஒரு தாயின் வயது அவளது மகனின் வயதை விட 5 மடங்கு அதிகம். தாயின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு அதிகம். இப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களது வயதுகளின் கூட்டுத்தொகை, அதாவது கூடுதல் இருக்கு, கூட்டுத்தொகை 40 எனின் தாயின் வயது. கொஞ்சம் குழப்பமானது, முடிஞ்சால் கண்டுபிடிங்க பார்ப்ப. நான் ஆன்சர் சொல்கிறேன். இதுக்குரிய ஆன்சர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னுக்கு இதை செய்க வழி மூலம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஒரு தாயின் வயது அவளது மகனின் வயதை விட 5 மடங்குகள் அதிகம். அப்போ தாயின் வயது மகனின் வயது எக்ஸ்டெண்ட் வைத்தோம்னா, உதாரணத்துக்கு வைத்தோம்னா மகன் வயது எக்ஸ்டெண்ட் வைத்தால் தாயின் வயது 5x. 4 ஆண்டுகளுக்கு முன்பர் அவர்களின் வயதுகளின் கூட்டுத்தொகை. 4 ஆண்டுகளுக்கு முன்னர்
இருவரின் வயதுகளின் கூட்டுத்தொகை 40 எனில் தாயின் தற்போதைய வயது என்ன? கேள்வி கொஞ்சம் திரும்ப திரும்ப வாய்ச்சா தான் இதை கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் என்று வைத்தோம்னா தற்போது வயது, மகனின் வயது எக்ஸ் என்று வைத்தோம்னா தாயின் வயது 5x, அது ஓகே. ஒரு தாயின் வயது அவளது மகனின் வயதை விட 5 மடங்குகள் அதிகம். 5 மடங்குகள் அதிகம். 4 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்கள் வயதுகளின் கூட்டுத்தொகை 40. அப்போ தற்போதைய வயது கூட்டுத்தொகை வந்து 40. 4 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய வயதுகளின் கூட்டுத்தொகை 40ஆம். அப்போ தற்போதைய வயது மகனுக்கு 4 வயது கூடும், தாய்க்கு 4 வயது கூடும். 4 ஆண்டுகளுக்கு முன்னர் 40 இப்போ மகனுக்கு 4 வயது கூடியிருக்கும், தாய்க்கும் 4 ஆண்டுகள் கூடியிருக்கும். அப்போ மொத்தமாக 8 வயசு கூடியிருக்கும். மொத்தமாக 48 வயசு இப்போது. இப்போ இதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா எக்ஸ் வருடங்கள், அதாவது இது தாயின் வயது 5 மடங்கு. அப்போ மொத்தமாக 6x வந்து 48க்கு சமனா. இப்போ எக்ஸ் எத்தனை பார்த்தோம்னா சரி 6x 48, எக்ஸ் வந்து 8 தான். இப்போ எக்ஸ்ன்றது மகனின் வயது 8. இதே மாதிரி 5 மடங்காம் தாயின் வயது. அப்போ 8 5ஆல் பிரிக்கணும்னா 40 தான் இதுக்குரிய சரியான விட. கேட்டது தற்போதைய வயது, தாயின் தற்போதைய வயது. மகனின் வயதுண்டா 8, தாயின் வயது 40. கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி, புரியலண்டா திரும்ப இருக்க பார்த்துக்கொள்ளுங்க, புரியக்கூடியதாக இருக்கும். தற்போது நீங்கள் ஆர்வத்துடன் எதிர்பார்த்த குளம் சம்மந்தப்பட்ட கேள்வி வந்திருக்கு. கேள்வி 5. ஒரு குளத்தில் உள்ள பூக்கள் தினமும் தன் அளவை இரட்டிப்பாக்குகிறது. முழு குளத்தையும் மூட 60 நாட்கள் ஆகுமெனின் குளம் பாதியாக மூட எத்தனை நாட்கள் ஆகும்? ஒரு குளத்தில் உள்ள பூக்கள் தினமும் தன் அளவை விட இரட்டிப்பாகிறது. முழு குளமும் மூட 60 நாட்கள் ஆகுமெனின் குளம் பாதியாக மூட எத்தனை நாட்கள்? இது முதலாவது கேள்வி பார்த்த மாதிரி தான். இது கேள்வி எல்லாருக்குமே விட தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதலாவது கேள்வியை விளக்கமாக பார்த்தார்கள். இதுக்குரிய விடை என்னன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்குரிய விடை என்னன்றதை நான் அடுத்த வீடியோவின் ஸ்டார்ட்டில் ஆரம்பத்திலே சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவது கேள்வி பார்த்தார்களுக்கு இது ஈஸியாகவே இருக்குது. இதுக்குரிய சரியான விடை என்ன? 30 அல்லது 59 தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கு பொட்மேத் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வித்தியாசமான வசன கேள்விகள் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஐக்கிய சம்மந்தப்பட்ட கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் வேணுமென்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். கட்டாயம் தொடர்ச்சியாக தரக்கூடியதாக இருக்கும். ஒரே கணக்குகள் சம்மந்தம், அதாவது XY பொட்மேத் சம்மந்தமாக இலக்கங்கள் சம்மந்தமாக பார்க்காம கொஞ்சம் வசனமாக கிரகிக்கிற சம்மந்தமான ஒரு கேள்வி பார்த்துருக்குறோம். இதே மாதிரி கேள்விகள் வேணும்னா கட்டாயம் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ச்சியாக போடக்கூடியதாக இருக்கும். அல்லது வேறு கேள்விகள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி இந்த மாதிரி கேள்விகள் தொடர்ச்சியாக பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேள்விகள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும். நாங்கள் அடுத்த கிழமை ஆரம்பத்தில் இந்த கடைசி கேள்வி உலகத்தை பார்ப்போம்.